பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்வின் அருள் புனித பூமி எங்கும் பரவிக்கொண்டிருக்கும் இவ்வினிய ரமலான் மாதத்திலே இன்று நான் உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போவதானது அத்துஆ வல் இபாதா, அதாவது பிரார்த்தனை என்பது வணக்க வழிபாடாகும். தூதை பெற்ற தூதராகிய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூட பல்லாயிரக்கணக்கான தடவைகள் தன் கைகளை இறைவன் பக்கம் உயர்த்தி பிரார்த்தனை செய்துள்ளார்கள். இந்த வகையில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல துஆக்களை கற்றுத் தந்துள்ளார்கள். அந்த வகையில் அவர் கற்றுத்தந்த துஆக்கள் ஒன்றை பற்றி உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்வதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. முஸ்லிம். இதன் பொருளானது, அல்லாஹ் தூய்மையானவன், அவனது படைப்புகளின் எண்ணிக்கை அளவுக்கும் அவனது திருப்தியின் பரிமாணத்துக்கும் அவனது மகத்தான அரிசியின் கனதிக்கும் அவனது வசனங்களை எழுதுகின்ற எழுது கரைசல் அளவுக்கும் அவனை புகழ்கின்றேன். மாஷா அல்லாஹ். இவ்வளவு அழகான அருமையான துஆவானது ஏனைய அனைத்து துஆக்களையும் விட அந்தஸ்தில் ஒரு படி மேலாக இருப்பது என்றாலும் அது மிகையாகாது. ஒரு முறை ஃபஜ்ருடைய நேரத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவியான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஃபஜ்ருடைய நேரத்தில் இறைவனிடம் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். அந்த சமயத்தில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஃபஜ்ருடைய தொழுகை நிறைவேற்றுவதற்காக மஸ்ஜிதுக்கு சென்று கொண்டிருந்தார்கள். பின்னர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையை முடித்துவிட்டு வீட்டிற்கு வந்த போது தனது மனைவியான ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அதே இடத்தில் நபி அவர்கள் மஸ்ஜிதுக்கு செல்கின்ற போது எவ்வாறு உட்கார்ந்து பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்களே அதே போன்று பிரார்த்தனை செய்து கொண்டிருந்தார்கள். இதனை அவதானித்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை நோக்கி, நீங்கள் இவ்வளவு நேரமாக எதை இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கின்றீர்கள் என்று வினைவிட்டு நபி அவர்கள் பின்வருமாறு கூறினார்கள். அதாவது, நீங்கள் இவ்வளவு நேரமாக இந்த இடத்தில் இருந்து பிரார்த்தனை செய்து கொண்டு நன்மையை சம்பாதித்ததை விட நான் உங்களை விட அதிகமான நன்மைகளை சம்பாதித்துள்ளேன் என்று கூறினார்கள். அதற்கு ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அது எப்படி என்று கேட்க நபி அவர்கள் இந்த அழகான துஆவை கற்றுக் கொடுத்தார்கள். சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத ஹல்கிஹி வரிலா நஃப்ஸிஹி வஸினத அர்ஷிஹி வமிதாத கலிமாத்திஹி. இவ்வளவு அழகான ஆழமான துஆவை நமது தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு கற்றுத் தந்துள்ளார்கள். நாம் இந்த துஆவை ஓதுகின்ற போது நமது நன்மையின் எடையானது அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எனவே இந்த காலகட்டத்தில் அதிகமானவர்கள் எந்த துஆ பிரார்த்தனையில் ஈடுபட வேண்டும், எவ்வாறான துஆக்களை மனனம் செய்ய வேண்டும் என்று தடுமாறி கொண்டிருக்கின்றார்கள். எனவேதான் நாம் அதிகமாக இந்த துஆவை மொழிவதன் மூலம் நமது நன்மையின் எடையானது அதிகரித்து கொண்டே செல்கின்றது. எனவே நாமும் அதிகமாக இந்த துஆவை ஓதக்கூடியவர்களாக இருப்போம் இன்ஷா அல்லாஹ். அறிவு சிதறும் இக்காலத்தில் அறிவினை சிதறிவிட்டு செல்லும் நான் நஷத் ரஸ்மி.